வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அப்படியே உட்கார்ந்துடுறோம் இல்லையா? ஆனா இந்த ஒரு சின்ன பழக்கம் நம்ம உடம்புக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம் வாணே. பாருங்க, இந்த ஒரு வாக்கியம்தான் நம்ம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட மையப்புள்ளி. இது எவ்வளவு பெரிய உண்மையா இருக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. சும்மா ஒரு நிமிஷம் கண் மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டாக் ட்ரேடர், அவரோட மொத்த பணமும் லைன்ல இருக்கு. மார்க்கெட் அவருக்கு எதிரா போகுது. இதயம் படபடன்னு அடிக்குது. ஆனா அவரால் என்ன பண்ண முடியுது? சேரை விட்டு எழுந்திருக்க கூட முடியாம அப்படியே ஒட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம உடம்புக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது? வாங்க பார்க்கலாம். நீங்க பயங்கர டென்ஷனா ஃபீல் பண்ணும்போது உங்க உடம்புல இருக்கிற அட்ரினல் சுரப்பிகள் அட்ரினலின், கார்டிசால் அப்படிங்கிற 2 கெமிக்கல்ஸை ரத்தத்துல பம்ப் பண்ணும். இது ஒரு எமர்ஜென்சி ஃபியூயல் மாதிரி. டேய், பெரிய பிரச்சனை வந்துருச்சு, உடனே சண்டை போடு, இல்லைன்னா தப்பிச்சு ஓடிடுன்னு உங்க உடம்புக்கு ஒரு அலர்ட் கொடுக்குது. இப்பதாங்க அசில் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம உடம்பு பரிணாம ரீதியா எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, ஆனா நாம இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கு. அந்த ஆபத்தான கேப் தான் இது. சோ என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல ஒரு பிரச்சனை வருது. உடனே நம்ம உடம்பு அந்த எமர்ஜென்சி ஃபியூவலை ரத்தத்துல கலக்குது. ஆனா நாம எந்த வேலையும் செய்யாம, சண்டையும் போடாம, ஓடாம அப்படியே உட்கார்ந்துடுறோம். அப்போ அந்த ரசாயனங்கள்லாம் என்ன ஆகும்? எங்கேயும் போக முடியாம ரத்தத்திலே சுத்தி சுத்தி தேங்கி நிக்குது. இந்த உதாரணம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலரேட்டரையும் ஃபுல்லா மிதிச்சு அதே சமயம் பிரேக்கையும் அழுத்தி பிடிச்சா என்ன ஆகும்? இன்ஜின் தாங்காது, வெடிச்சிடும். அதே நிலைமை தான் நம்ம உடம்புக்கும் ஏற்படுது. இதனால தான் ஹை பிளட் பிரஷர், தலைவலின்னு பல பிரச்சனைகள் வருது. சரி, இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு இல்லையான்னு கேட்டா ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான தீர்வு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். நம்ம ரத்தத்துல தேங்கி நிக்கிற அந்த பயன்படுத்தப்படாத ஃபியூவலை எப்படி காலி பண்றது, அந்த கெமிக்கல்ஸை எப்படி உடம்பு விட்டு வெளியேத்துறது? அதுக்கு நீங்க பெருசா ஜிம்முக்கெல்லாம் போக தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் வேகமா நடங்க, இல்லனா ஒரு 2 மாடி ஏறி இறங்குங்க, இல்லையா புடிச்ச பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஆடுங்க. உங்க மூச்சு வாங்குற அளவுக்கு உடம்ப அசைச்சா போதும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம நம்ம மூளையே ஒரு சின்ன தந்திரம் செஞ்சு ஏமாத்துறோம். டேய், நான் ஓடிட்டேன், சண்டை போட்டேன், அந்த ஆபத்து முடிஞ்சு போச்சுன்னு நம்ம உடல் அசைவு மூலியமா மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புறோம். அந்த சிக்னல் கிடைச்ச உடனே நம்ம மூளை, ஓ அப்போ எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு நினைச்சு மொத்த சிஸ்டத்தையும் கூல் டவுன் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆனா நன்மைகள் இதோட முடியல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எரிக்கும் போது நமக்கு ஒரு சூப்பரான கெமிக்கல் போனஸும் கிடைக்குது. நீங்க உடம்ப அசைக்க ஆரம்பிக்கும் போது உங்க மூளை என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி கெமிக்கலை சுரக்கும். இது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் மாதிரி. வலியை குறைச்சு மனசுக்கு ஒரு இதமான உணர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம செரட்டோனின் அப்படின்னு இன்னொரு ஹாப்பி கெமிக்கலும் சுரக்கும். இது உங்க மனநிலையை நேரடியா பூஸ்ட் பண்ணி உங்களை இன்னும் சந்தோஷமா உணர வைக்கும். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? நீங்க திரும்பவும் உங்க வேலைக்கு போகும்போது உங்க உடம்பு ரொம்ப அமைதியா இருக்கும், மனசும் தெளிவா இருக்கும். அப்போ நீங்க இன்னும் சிறப்பா யோசிச்சு நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்தா பெரிய பிரச்சனை கூட ஈஸியா சால்வ் ஆகுறதுக்கு இதுதான் காரணம். சரி, நாம பேசின எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த முறை உங்களுக்கு டென்ஷன் ஆகும்போது பயன்படுத்துறதுக்கு ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளானை மாத்திரலாம். உங்களுக்கான புதிய ஸ்ட்ரெஸ் புரோட்டோகால் இதுதான். வெறும் 3 ஸ்டெப் தான். 1, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறத உணருங்க. 2, 10 நிமிஷம் உடம்ப அசைங்க. 3, திரும்பவும் உங்க கவனத்தை வேலையில செலுத்துங்க. அவ்வளவுதான். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்த முறை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? உட்கார்ந்துட்டே இருக்க போறீங்களா, இல்ல எழுந்து நகர போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நன்மைகளை கொண்டு வரும்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.